ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 ஜெப வேளையும் உண்மையாகவே நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை நாம் ஒருவரும் மறக்கவே முடியாது. கேட்ட செய்திகளையும் மறக்க கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருந்து நம்ம என்ன செய்கிறாரு? புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார் என்றால் ரொம்ப கவனமாக, ஞானமாக, தெளிவாக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய அவர் விரும்புகிறார். புடமிடுபடுதலை குறித்து கடந்த நாட்களில் நாம் கேள்விப்பட்டோம். இந்த வார்த்தை எடுத்த உடனே எனக்கு பெரிய ஒரு சோதனையாகிடுச்சு. என்னடா நாம் தானே புடமிடப்படுதலை பற்றி ராத்திரியெல்லாம் உட்கார்ந்து தியானித்திருக்கிறோமே, இது வேறு மாதிரி எங்கேயோ போகுமோ என்று யோசித்து பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் அது வேறொரு டைரெக்ஷனில் போய் வேறு விதமாக அது நமக்கு பிரயோஜனமாக ஆனது. நான் எடுத்த செய்திக்கும் மாறாக, வித்தியாசமாக, அதாவது அதுவும் நன்மைக்கு ஏதுவானதாகத்தான் இருந்தது என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆகவே புடமிடப்படுதல் என்கிற காரியத்தை குறித்து தொடர்ந்து நாம் படிக்கப் போகிறோம். புடமிடப்படும்போது நமக்கு வாழ்க்கையில் உண்டாகும் மாற்றங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். புடமிடப்படும்போது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் என்ன மாற்றம் உண்டாகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். உபத்திரவத்தினால நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம் முதல் நாளில். இன்றைக்கு காலையில் உபத்திரவத்தினாலே நாம் அதை மேன்மை பாராட்டக்கூடிய வகையில் கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆமேன். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு என்னென்னா, அந்த புடமிடப்படுதலினால் உண்டாகிற மாற்றங்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் எல்லாம் உண்டாகிறது, ஏன் என்று நாம் கேள்வி கேட்கிறதுக்கு நம்மிடமே இல்லை. அல்லேலூயா. மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை பார்க்கலாம். 3ஆம் வசனத்தை மட்டும் முதல் படிக்கலாம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அல்லேலூயா. கடந்த ஆண்டெல்லாம் அல்லது நாம் கடந்து வந்த பாதையிலெல்லாம் எத்தனையோ சூழ்நிலையில் நாம் சோதிக்கப்பட்டோம், புடமிடப்பட்டோம், உபத்திரவப்படுத்தப்பட்டோம். இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்போது எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. புலம்பல்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறது தேவனுடைய கிருபை. அந்த கிருபை தான் நம்ம எல்லாரையும் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஆண்டின் இறுதி நாட்களை காணும்படியான சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கி நாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோம். ஏனென்றால் கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்க்கும்போது இது என்னால் அல்ல, என் பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ என் முயற்சியினாலோ என்னுடைய ஞானத்தினாலோ அறிவினாலோ அல்ல, எல்லாம் அவருடைய கிருபை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒருபோதும் அவர்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? நாம் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நம்மை ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அன்றைக்கு சிரேஷ்டி என்ற அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை, ஆமானுடைய மனைவி சொல்கிறாள், அவருடைய நண்பர்கள் சொல்கிறார்கள், அவன் யூத குலமானால். யார்? மொர்தெகாய் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம். அல்லேலூயா. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். அதை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை பெற்று இந்த நாட்களில் அவருடைய பிள்ளைகளாக ஜீவித்து கொண்டிருக்கிறோம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தில் திரும்ப திரும்ப கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள்.
என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு காரியம் உறுதிப்படுவதற்கு 2 சாட்சிகள் வேண்டும் என்று பொதுவாக சொல்லுவாங்களே, அதுபோல இந்த 2 வசனங்களிலுமே நாம் பார்க்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் இறுதி நாட்களையும் வரப்போகிற புதிய ஆண்டுக்குள்ளும் நாம் பிரவேசிக்கும்படியான அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவ நோக்கு நமக்குள்ளே நிறைவேற வேண்டும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஆண்டு நம்மை இன்னும் கிட்ட நம்மை சேர்த்து கொண்டு நம்மை சுத்திகரிக்க, நம்மை புடமிட்டு உபத்திரங்களாலே நம்மை உருவாக்க அவர் விரும்புகிறார். குயவனின் கையில் களிமண்ணைப் போல குருவே நீர் என்னை உருவாக்கும் ஐயா. குயவனின் கையில் களிமண்ணைப் போல குருவே நீர் என்னை உருவாக்கும் ஐயா. மாசற்ற மன வாட்டியா என்னை, மாசற்ற மன வாட்டியா என்னை காத்து கொள்ளும்படி கருணை கூரையா. ஏழை என்னை கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி கோடா கோடி கோடா கோடி. இந்த பாட்டெல்லாம் பழைய கால பாட்டு, எவ்வளவு அர்த்தமுள்ள பாட்டு பாருங்கள். குயவனின் கையிலே களிமண் எந்த கேள்வியும் கேட்காமல் ஒப்பு கொடுக்கும்போது தான் குயவன் என்ன மனதில் நினைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அதை அவர் உருவாக்க முடியும். தீர்க்கதரிசன புத்தகங்களில் நாம் பார்க்கிறோம், அது எந்த கேள்வியும் கேட்பதற்கு இடமே இல்லை. மண்ணை பிசைந்து, இல்லையா? இன்னொரு பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, மண்ணை பிசைந்து என்று பாட்டு வருது இல்லையா? சரி, எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை நாம் போகும்போது தான் நம்முடைய முகநாடி வேறுபடுகிறது, நம்முடைய ஜீவியத்தில் பல கேள்விகள் உண்டாகிறது, நாம் சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். ஆனால் இந்த நாளில் நாம் பார்க்கிறோம், அவர் என்ன செய்கிறாரா, உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறார். 3ஆம் வசனத்தை திரும்ப படிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, சரி, உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல சுத்திகரிப்பார். இதிலேயே நம்ம விளங்கி கொள்கிறோம், புடமிடப்படுதல் எதற்காக? சுத்திகரிக்கப்படுவதற்காக. ஆமேன். சொல்லுங்க எல்லாரும். புடமிடப்படுவது எதற்காக? சுத்திகரிக்கப்படுவதற்காக. யாரெல்லாம் சுத்திகரிப்பை விரும்புகிறோமோ, பரிசுத்தமாகுதலை விரும்புகிறோமோ, அவர்கள் கண்டிப்பாக புடமிடப்படத்தான் வேண்டும். அதானே சீஷர்களுக்கு சொன்னாங்க. அவருடைய மனதை திடப்படுத்தி அநேக உபத்திரங்கள் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்லணும் என்று புத்திமதி சொன்னாங்க என்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் காலையில் கூட நாம் வாசித்தோம். ஆகவே வெள்ளியை புடமிட்டு, இல்லையா, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு என்ன செய்கிறாரு? சுத்திகரிக்கிறார். ஆமேன். சங்கீதக்காரன் 66ஆம் சங்கீதம் 10வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் நான் வாசிக்க கேட்போம். 10, 12. தேவனே எங்களை சோதித்தீர், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். பாருங்கள், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். பாருங்கள், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அப்படி சொல்லிட்டு எங்கே கொண்டு சேர்க்கிறாரு? தம்மை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை பல சோதனைகள் மூலமாக புடமிட்டு அறிகிறார். வேதம் சொல்கிறது, நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். நம்ம எவ்விதமாக விசுவாசத்தில் இருக்கிறோம், பரிசுத்த ஜீவியத்தை செய்கிறோம், கர்த்தரை எதற்காக நாம் பின்பற்றுகிறோம் என்பதை அவர் சோதித்து அறிகிறார். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் எவ்விதமாக பரீட்சை வைத்து சோதனை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையில் சாதனையை உண்டாக்குறார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறாரே. ஆம் பிரியமானவர்களே, அவர் வெள்ளியை புடமிட்டு என்ன செய்கிறாரு?
சுத்திகரிக்கிறார். அப்படித்தானே? வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒன்று செய்யவே மாட்டார். காரணம் இல்லாமல் ஒருபோதும் தேவன் இருந்த காரியத்தை செய்ய மாட்டார். நாம் சில வேளையில் எந்த காரணமும் இல்லாமல் கோச்சிக்கிறோம், எந்த காரணம் இல்லாமல் நம்ம பின்வாங்கி போகிறோம். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் எல்லாமே ஒரு முகாந்திரத்தோடு ஒரு காரணத்தோடு தான் அவர் செய்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 14:23. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாய் இருப்பீர்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று நான் அதிலே செய்கிற எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று. பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால், ஒரு சோதனையை, ஒரு உபத்திரவத்தை, ஒரு பாடு கஷ்டத்தை நமக்கு அனுமதி அளிப்பார் என்றால் அது முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை. யோபு எவ்வளவு நீதிமான் இல்லையா? யோபு நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பிரியமான ஒரு தேவ மனிதன். ஆனால் அந்த யோபுடைய வாழ்க்கையில் சோதனை உபத்திரமோ தேவனே அனுமதித்தார், பிசாசுக்கு இடம் கொடுத்தார். ஆனால் முடிவிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமேன். விழிப்பாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமாம். ஆகவே எந்த ஒரு விதமான சோதனையிலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் ஒரு முகாந்திரம் இல்லாமல் செய்யவே மாட்டார். அன்றைக்கு தாவீது என்ற சிறிய அந்த மனிதன், சிறிய குட்டி பையன், அது சின்ன வாலிபன் தான். அவன் சொல்கிறான், அந்த பெலிஸ்தரின் பாளையத்துக்குள்ளே போய் சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததுக்கு இல்லையா? ஆமேன். நாம் இங்கே வந்ததுக்கு ஆம். நீங்கள் இந்த ஆலயத்தில் இன்றைக்கு இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? உண்டா இல்லைங்களா? உண்டு. எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த ஸ்லாக்கியத்தை இந்த மாலை வேளையில் பணியில் எப்படி போகிறது என்று நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு முகாந்திரத்தை, பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலும் இதை பற்றி நான் வாசிக்கிறோம். 3வது வசனம். இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? அவருடைய செய்கைகள் எல்லாம் யதார்த்தம் என்று சொல்லும்போது மறைவானது அல்ல, அதற்கு ஒரு காரணம் உண்டு. யதார்த்தம் என்று சொல்வது அது நாம் சொன்னது போல அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இவ்விதமாக நாம் கடந்து வந்த பாதையில் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது? நாம் கடந்து வந்த சோதனை, உபத்திரம், பாடுகள் மத்தியில் நம்முடைய மனப்பான்மை எப்படி நமக்குள்ளே அது நாம் ஏற்றுக்கொண்டோம், எப்படி அதை நம்ம டாக்கெட்டிவ் பண்ணோம், இல்லாவிட்டால் அதை டொலரேட் பண்ணோம், சகித்து கொண்டோம், என்ன அதை பற்றி நாம் நினைத்தோம்? வேதம் சொல்கிறது இல்லையா? சங்கீதம் 66:10 வாசித்தோம், வெள்ளியை போல் எங்களை புடமிட்டீர். ஆமேன். வெள்ளி மிகவும் வெளியேற பெற்றதாக இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அது என்ன செய்யப்படுகிறது என்றால் புடமிடப்பட்டு உபயோகப்படுத்தப்படுகிறதாக நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 12:6. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள். பார்த்தீங்களா? அந்த வெள்ளி மண் குகையில் என்ன செய்யப்படுகிறது? எத்தனை முறை? 7 ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 7 முறை என்ன செய்யப்படுகிறது? புடமிடப்பட்டு இல்லையா? படிங்க திரும்ப. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. ஆகவே நாம் ஏன் என்று கேள்வி கேட்பதற்கு இடமே இல்லை. அல்லேலூயா. ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாரும்.
நடராஜன் முதல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் கடைசியாக பாடின பாட்டு, அதுக்கப்புறம் அவர் கத்தருக்குள் நித்தியடைந்து இப்போ பாலவனை சோலை என்கிற அந்த ஸ்தாபனத்தில் அந்த சகோதரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமேன். எதையும் நாம் தாங்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே உண்டாகக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆமேன். இது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஆகவே வெள்ளியானது அந்த மண் குகையில் 7 தரம் உருக்கி அது என்ன செய்யப்படுகிறது? புடமிடப்படுகிறது. யோபின் வாழ்க்கையிலே நாம் வாசிக்கிறோம் 33:13 வசனம். யோபு 33:13. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? ஏன் அவரிடத்தில் வழக்காடுகிறீர்? யோபு கேட்கப்பட்டிருக்க கேள்வி, ஏன் அவளோடு வழக்காடுகிறீர்? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எதற்காக? பாவங்கள் கழுவப்பட, ரட்சிக்கப்பட, தேவ சித்தம் செய்ய வழக்காடுவோம் வாருங்கள். உங்கள் பாவங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? உறைந்த பனியை போல வெண்மையாக்குவேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே யோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் அவரோட? அப்படி என்றால் நாம் புடமிடப்படும் போது நாம் கேள்வி கேட்பதற்கு, வழக்காடுவதற்கு, எதிர்த்து பேசுவதற்கு, முறுமுறுப்பதற்கு, பின்வாங்கி போவதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் எவ்வளவு அது புடமிடப்படுகிறதோ அவ்வளவு அந்த வெள்ளிக்கு விலை அதிகமாக கூடுகிறது. ஆமேன் இல்லையா? எவ்வளவு அதிகமாக புடமிடப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக அதன் விலையும் அதிகமாகும். அதனால்தான் பொன்னை சுத்திகரிக்கும் போது அது பசு பொன்னாக மாறுகிறது சொல்லுவது போல தான் உபத்திரவங்களானது நேற்று காலையில் கேட்டது போல அது நமக்கு மகிமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். சங்கீதம் 71:20-21 காலையில் கூட நாம் பார்த்தோம். அநேக இக்கட்டுகளை கடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். படிங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுகிறீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. அநேக உபத்திரங்கள் தான், அநேக பாடுகள் தான், அநேக கஷ்டங்கள் தான். ஆனா முடிவான அந்த வார்த்தை என்ன சொல்கிறது? மறுபடியும் தேற்றுகிற தேவன், தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், ஆலோசனை சொல்லி பலப்படுத்தி நடத்துகிறவர். உபத்திரங்கள் வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், புடமிடப்படுதல் வரட்டும், 1 அல்லது 7 எத்தனை முறையானாலும் சரி, கர்த்தர் என்ன செய்கிறாரா? தேற்றுகிற தேவன். ஆமேன். வசனங்களை சரியாக அப்படியே கவனித்து கொண்டு என்னோட சேர்ந்து வாங்க. நம்ம எல்லாரும் இந்த வசனங்களை தியானித்து நம்மை புடமிடப்பதற்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த தேற்றுதல் நமக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, வெள்ளியப்படி தான் படிச்சுட்டு வரோம். இது நம்முடைய மீட்புக்கு அடையாளம். வெள்ளியானது நம்முடைய மீட்புக்கு அடையாளம். ஆகவே தான் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனமாகிய நம் வாழ்க்கையில் உபத்திரங்கள், பாடுகள் வருகிறது. இந்த வெள்ளி விளைகிற ஒரு இடம் உண்டு இல்லையா? வெள்ளி விளைகிற ஒரு இடம் உண்டு. யோபு 28:1. யோபு 28:1. வெள்ளிக்கு விளைவிடம் என்ன? விளைவிடம் உண்டு. போதும். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டுன்னா நெல் விளையும் பூமி சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் வெள்ளி வெட்டி எடுக்கப்படுகிற ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், வெள்ளி அதுக்கு விளைவிடம் உண்டு. அது வெட்டி எடுக்கப்படுகிற அது ஒரு சுரங்கம் இல்லையா? ஒரு சுரங்கத்தில் என்ன செய்கிறாங்க? வெட்டி எடுக்கப்படுகிறாங்க. தொடர்ந்து அந்த வெள்ளியானது மண் குகையில் 7 தரம் புடமிடப்படுகிறது. ஆகவே தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக தேவன் நம்மை வெட்டி தூரத்திலிருந்து, அதாவது ஏசாயாவில் வாசிக்கிறது போல உளையான சேற்றிலிருந்தும் அவர் கண்மணிலிருந்தும் அவர் நம்மை வெட்டி எடுத்து இப்போது நம்மை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் நிறுத்தி வைச்சிருக்கிறார். அப்படி தானே? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் உழன்றேன் என்று சொல்லி பாடுறது போல எங்கோ இருந்த நம்மை வெட்டி எடுத்து கொண்டு வந்து ஒரு குகைக்குள்ளே வைத்து அவர் என்ன செய்கிறாரா? புடமிடுகிறார். வெட்டி எடுக்கப்படுகிறது ஒரு வெளிப்படையான ஒரு காரியம் இல்லையா? விளைவிடம் உண்டு என்பது வெளிப்படையான காரியம். ஆனால் குகையிலே வைத்து அதை புடமிடுவது என்பது ஒரு மறைவான
புரியுதுங்களா? குகையில் வைத்து புடமிடப்படும் என்று சொல்வது சில வேளை ஏன் இப்படி நடக்கிறது என்று நமக்கே தெரியாது. ஏன் இப்படி நடந்தது ஏன் என்று நம்ம யோசித்தாலும் அதுக்கு புரியவே புரியாது. விளைவிடம் உண்டு. அது குகையிலே வைத்து புடமிடப்படுகிற போது மற்றவர்களுக்கும் அது விளங்காது. ஏன் நமக்கே அது ஏன் என்று விளங்காத ஒரு புதிராகவே காணப்படும். அதுவும் தேவனுடைய நன்மைக்கே. ஆமேன், அல்லேலூயா. கடந்த நாட்களில் இதைத்தான் அதிகமாக நாம் கேட்டோம். யோசேப்பின் வாழ்க்கை தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்ட அந்த யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வார்த்தை அவர் என்ன செய்ததான் புடமிடப்பட்டது. அதில் சில வசனங்களை நம்ம பார்த்துட்டு அடுத்த பகுதிக்கு நாம் போவோம். 105வது சங்கீதம் 17 முதல் 22 வசனத்தை வரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே கர்த்தருடைய வசனம் அவன் விலங்கு போட்டு ஒடுக்குனாங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்ன வசனம் வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் அவருடைய வசனம் என்ன செய்தது? அவரை புடமிட்டதாக நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் புடமிடப்பட்டது நிமித்தமாக இறுதியில் பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்திலே கொண்டு வரப்படுகிறார். ஆமேன். கடந்த நாள் மாலை வேளையில் இந்த யோசேப்பின் புடமிடுதலும் போது எப்படியெல்லாம் அவனுக்கு சம்பவித்தது என்பதை குறித்து பல குறிப்புகளை நம்ம கேட்டோம். எத்தனை பேர் அதை ஞாபகத்தில் வைத்திருக்கல தெரியாது. ஆனால் அதை நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுகிறேன். ஆமேன், அல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவனுடைய கிடைத்த தரிசனத்து நிமித்தமாக, தகப்பனால் மிகவும் நேசித்தது நிமித்தமாக அவனை பகைத்தார்கள். மிகவும் அதிகமாக சகோதரரால் பகைக்கப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். அதே போல பொறாமை கொண்டாங்க. அவன் மேல் ரொம்ப பொறாமைப்பட்டாங்க. இந்த சிறியவன் பாருங்க என்று சொல்லி யோசேப்பை குறித்து பொறாமைப்பட்டாங்க. அவன் வஸ்திரத்தை கலற்றி அவனை என்ன செய்தாங்க? 3வது அவமானப்படுத்தினாங்க. 4வது அந்த சிறையிருப்பில் இருந்த நேரத்தில் பானபாத்திரக்காரன் யோசேப்பை என்ன செய்துட்டாரு? மறந்து போயிட்டான் என்று நாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, சகோதரர்களும் சேர்ந்து சதி ஆலோசனை பண்ணாங்க. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சதி ஆலோசனை பண்ணாங்க. அது மட்டுமில்லை, பாவம் அவனை தேடி வந்தபோது அதை விட்டு அவன் விலகி ஓடி போனான். அது மட்டுமல்ல, நாம் சொல்கிறார் நான் அல்ல என்று சொல்லி தேவனே என்னை இங்கே அனுப்பினார். தேவனுக்கு பயப்படுகிற அனுபவம், சத்துருவை நேசிக்கக்கூடிய இந்த சுபாவங்கள் எல்லாம் இந்த யோசேப்பு உபத்திரப்பட்டதுனால, புடமிடப்பட்டதுனால உண்டான ஆசீர்வாதங்கள் என்று 10 குறிப்புகளை நாம் பார்த்தோம். ஆமேன், அல்லேலூயா. நான் அதை எழுதி வைத்திருக்கேன். நீங்கள் எழுதி வைத்து அதை தியானிங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக புடமிடுதல் அவசியம், புடமிடப்படுதல் அவசியம். ஆகவேதான் அங்கே நான் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ராஜா ஆள் அனுப்பி யோசேப்பை சிறையிலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தான். ஆமேன். அவனை குளித்து அவனை சுத்தம் பண்ணி அவனுக்கு வஸ்திரங்களை உடுத்து அவன் ராஜா சமூகத்தில் வந்து நிற்கிறான். நாம் அந்த தேவ சமூகத்தில், தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்பதற்கு முன்பாக நடக்கிற அத்தனை புடமிடுதலும் உபத்திரவங்களும் எல்லாமே நன்மைக்காக. இதை யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். கேள்வி கேட்டு முறுமுறுத்து பின்வாங்கி போகல என்றால் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆகவே யோசேப்பை குறித்து நாம் இன்னுமே பார்த்துருக்கிறோம். அதை அப்படியே நாம் விட்டு விடுவோம். இப்போ குகையில் என்று சொல்வது மறைவான ஒரு இடத்துல வைத்து நம்ம என்ன செய்கிறார்? அவர் புடமிடுகிறார். அந்த அனுபவம் நமக்கு நம்ம நல்ல சுபாவங்கள் உருவாக்கும். சங்கீதம் 12:6 நாம் முன்ன வாசித்தோம், படிங்க. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உடுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. பாருங்க, இது அந்த வசனத்திலே பார்க்கிறோம். 7 தரம் புடமிடப்பட்டதாக. யோசேப்பின் வாழ்க்கையில அவன் பல வகையில புடமிடப்பட்ட பிற்பாடு தான் அவன் என்ன செய்தான்? ராஜாவுடைய சன்னிதானத்தில் கொண்டு செல்லப்பட்டான். இன்றைக்கு காலையில் நாம் கேட்ட அந்த சத்தியத்தின்படி நம்ம புடமிடப்படுதலும் உபத்திரவப்படுவதும் நமக்கு எதை கொண்டு வருகிறதாம்?
மேன்மையை கொண்டு வருகிறது. மறந்துட்டீங்களா? ஆமேன். மறவாமல் நினைத்தீங்கன்னா பாடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வார்த்தை என்ன செய்வாங்க? மறந்துடுவாங்க. மறக்காமல் இல்லையா? இன்றைக்கு காலையில் கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை என்னென்னா, உபத்திரங்கள், பாடுகள், புடமெடுப்பொருள், இது எல்லாமே நமக்கு எதை கொடுக்கிறது? மேன்மையை கொடுக்கிறது. அது என்ன நம்ம கொடுக்கிறது என்பதை அதையும் 7 குறிப்பை நம்ம கேட்டோம். என்னது? வசனத்தை காத்து நடப்பதற்கு கர்த்தருடைய புடமிடுதல் இல்லையா, அது ஒரு மேன்மையான இடத்துல கொண்டு சேர்க்கிறது. ஆகவே தான் அநேகமாயிரம் பொன் வெளியே பார்க்கும் நீர் விளம்பின வேதமே நலம். ரெண்டாவது, இந்த புடமிடப்படும் போது உண்டாகிறது காரியம் என்னென்னா, பொறுமை, பொறுமை, தாழ்மை, அன்பு, உருக்கம் எல்லாமே இந்த புடமிடப்படுதலில் உண்டாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதியாக இருந்தாலும் பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்தார்? நொறுக்க சித்தமானார். அவரும் அதுக்கென்று தன்னை அர்ப்பணித்து நிமித்தமாகத்தான் நமக்கு நம்முடைய ஆத்மாவை பொறுமையினாலே காத்துக்கொள்ள வேண்டும் என்று லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறார். மூன்றாவது, நித்திய கன மகிமையை இந்த உபத்திரங்கள், பாடுகள் நமக்கு கொண்டு வரும். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். நான்காவது, பூரணத்தை கொடுக்கும். பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசுவை அந்த உபத்திரங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எபிரேயர் 2:10 நாம் வாசிக்கிறோம். ஆகவே பூரணத்தை உண்டாக்கக்கூடியது. ஐந்தாவது, ஜீவனை கொடுக்கக்கூடியது. இந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி நமக்கு ஜீவனை கொடுக்கும். ஆறாவது, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நமக்கு அநேக புத்திரங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னாங்க. கடைசியாக, மகிமைக்குள்ளே, நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் சிலாக்கியமாகிய இந்த 7 காரியங்களையும் குறித்து காலையில் நாம் பார்த்தோம். இது என்னென்னா, உபத்திரங்களால் நமக்கு வருகிற மேன்மை. இந்த மேன்மை உங்களுக்கு வேண்டும் என்றால் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவார். திரும்ப நான் வருவோம். மண் குகை அல்ல, உபத்திரத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எங்கே படிக்கிறோம்? ஏசாயா 48:10. மண் குகையில் அது எடுத்து அங்கே உபத்திரப்பட்டாலும் புடமிடப்பட்டாலும் தீர்க்கதரிசி சொல்கிறாரு 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல. வெள்ளியை போல் அல்ல. இங்கே வந்துட்டார், இப்போ மாற்றி வந்துட்டார் பாருங்க. வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையிலே, அது ஒரு மறைவான ஒரு இடம்தான். அங்கே உன்னை நான் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். ஆகவே சில வேளை ஏன் என்று நாம் விளங்கி கொள்ளக்கூடாத சில பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஆனால் அங்கே நான் வாசித்தோம், உபத்திரத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பிறகு வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். சரி, தெரிந்து கொண்டேன். யோபின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தையும் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன? 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆமென். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின், பார்த்தீங்களா, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதை நாம் யோசிக்காதபடி ஏன் சோதனை என்று நாம் பல வகையில் முறுமுறுக்க கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சோதிக்கப்பட்ட பிற்பாடு எப்படி இருப்பேன்? பொன்னாக விளங்குவேன். கவனிங்க, 142ஆம் சங்கீதம் 3வது வசனத்தும் கூட. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். என் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். எப்போது? என் ஆவி என்னில் தியங்கும் போது. ஏன் தேங்குகிறாய், ஏன் பயப்படுகிறாய், ஏன் கலங்குகிறாய் என்பது போல என் ஆவி தேங்குகிற போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் நம்முடைய பாதையை அறிந்திருக்கிறார், வழியை அறிந்திருக்கிறார். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். அது வேற. அப்போ நம்முடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த இடத்திலே நாம் இருக்கணும். வழியிலே நாம் அழியாதபடிக்கு குமாரனை முத்தம் செய்யுங்கள், அவரை நம்பி இருக்கிறவர்கள் அண்டி குளிர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சங்கீதம் 2:12 நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் பேரில் விசுவாசம் வைத்து அவருடைய கரத்தில் அமர்ந்திருந்து அவருடைய செயலுக்காக நாம்
காத்திருப்போம் என்றால் முடிவு மகிமையாக இருக்கும். ஆமேன். தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய செயலின் முடிவுக்காக காத்திருப்போம் என்றால் அது நமக்கு மகிமையாக இருக்கும். வாசிக்கலாம். யாக்கோப்பு 5:11, யாக்கோப்பு 5:11, பிலிப்பியர் 3:21. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, பொறுமையாக இருப்பவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? மிகுந்த இரக்கமும் உருக்கமுள்ளவராக இருக்கிறாரு. இமை பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினாலே சேர்த்துக் கொள்வேன் தீர்க்கதரிசி சொல்கிறது போல. பிலிப்பியர் 3:21 வாசிப்போம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வெயில் பாடியா, அற்பமான சரீரம், பலவீனமான சரீரத்தை அவர் என்ன செய்றாரா? மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். யார் அப்படி செய்வது? முதலிருந்து படிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய சரீரம் பாண்டம் ரொம்ப அற்பமானது இல்லையா? இந்த அற்பமான சரீரத்தை அவர் என்ன செய்கிறாரு? மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்பது ஒரு பெரிய காரியம், மிகவும் விசேஷித்த ஒரு மகிமையான ஒரு முடிவு. ஆமேன். அதனால்தான் பரிசுத்தருடைய அழிவை காணவட்டீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், அழிவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லை, பரிசுத்தரின் அழிவை காணவட்டீர் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த வெள்ளியானது மண் குகையில் மீண்டும் மீண்டும் புடமிட போகும்போது பல மாறுதல்கள் உண்டாகிறது போலவே. இப்போ தான் நீ சப்ஜெக்ட்டுக்கு வரப்போகிறோம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்கிறது, இன்றைக்கி முடியுமோ தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது வெள்ளியானது மண் குகையில் மீண்டும் மீண்டும் புடமிடப்படும் போது பல மாறுதல் உண்டாகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் வருகிறது. அல்லேலூயா. என்ன நான் சொன்னேன்? வெள்ளியை மீண்டும் மீண்டும் புடமிடப்படும் போது சில மாறுதல்கள் உண்டாகி அது விலையேற பெற்றதாக மாறுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை இந்த புடமிடுதல் மூலமாக உருவாக்குகிறார். அது என்ன? அதுதான் சப்ஜெக்ட். ஆமேன். இன்றைக்கு முதலாவது குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகிற எல்லா அசுசிகளும் நீங்க, நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, எல்லா அசுசிகளும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமேன். வெட்டி எடுக்கப்பட்ட வெள்ளி வெளியேறப்பட்டதாக இருந்தாலும் அதில் சில அசுசிகள் ஒட்டி கொண்டு இருக்குமா இருக்காதா? மண்ணில் வெட்டி எடுக்கப்படுறது இல்லையா? குகையில் வெட்டி எடுக்கப்படுறது இல்லையா? ஆகவே சில அசுசிகள் அங்கே அந்த வெள்ளியில் ஒட்டி கொண்டு இருக்கும். அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம். ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டாகிற அசுசிகள், எல்லா அசுசிகளும். அதனால தான் நம்ம காலையே கேட்டோம் இல்லையா, புடமெடுப்படுதல் என்று சொல்வது ரீசைக்கிளேஷன், அதாவது மறுசுழற்சி முறை. குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள், குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கே பண்ணுறாங்க? மறு சுழற்சி செய்து சிலர் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துகிறாங்க, பல காரியத்தை செய்கிறாங்க, உரம் தயாரிக்கிறாங்க. உண்மைதானா? அல்லேலூயா. நம்மெல்லாம் குப்பைகள். நம்மெல்லாம் வேதம் சொல்கிறது இல்லையா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, குப்பை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்புறம் விருப்பங்களோட உட்கார வைக்கிறார். மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற தேவன். ஆமேன். நம்ம குப்பை இல்லையா? என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம்
ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறோம். கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே, அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. பாவத்திலிருந்து, அழுக்கிலிருந்து, ஒளியான சேற்றிலிருந்து, குப்பையிலிருந்து நம்ம கிருபையினால் அவருடைய திரு ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து பாவங்களற நம்மை ரட்சிப்பிலே வழி நடத்தினார். ஆமேன், ஆமேன். அதுதான் முதலாவது படி. ரெண்டாவது, அவருடைய நீதியை நிறைவேற்றும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு, ஆலோசனைக்கு, கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து தண்ணி ஞான ஸ்நானத்தினால அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்து புத்திர ஸ்வீகாரமாக, ஆமேன், சுதந்திரவாளி ஆக்கியிருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெற்றிருந்தாலும் கூட இன்னும் நாம் பலவீனர், இன்னும் நாம் குறைவுள்ளவர்கள். தாவீது என்ன சொல்கிறாரு? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம், இந்த செரியாவின் குமாரின் பலத்துக்கு மிஞ்சி இருக்கிறாங்க. படிங்க. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும், நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதும் நான் இன்னும் பலவீனன், நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர், செரியாவின் குமாரனாகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, 3 முறை அபிஷேகம் பெற்றாச்சு. இந்த பகுதியும் சொல்லலாம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகத்தை 3 அனுபவங்களை நான் பெற்றிருக்கலாம். ஆனாலும் இன்னும் பலவான்கள் ஆயிட்டீங்களா? பலவான்கள் புத்திரரே என்று விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுற 29ஆம் சங்கீதத்தில். ஆனால் இன்னும் நாம் பலவீனர். அப்படின்னு சொன்னால், வெள்ளி மண்ணிலிருந்து, மண் குகையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டாலும் அதிலே சில அசுசிகள் ஒட்டி கொண்டு இருக்கும். அந்த அசுசிகள் என்ன செய்யப்படணும்? நீக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒட்டி கொண்டிருக்கிற பாவம், அழுக்கு, பாவ சுபாவங்கள், அதில் விடுதலை வேணுமே. எகிப்தை விட்டாச்சு, ஆனால் துரத்தி கொண்டு வருகிற அந்த பார்வோனின் வல்லமையை அழிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை நாம் கை கொண்டு வர வேண்டும். ஆமேன். வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படிக்கலாமே. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும், என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பொல்லாப்பை விட்டு என்ன செய்யணுமா? நீங்கி. அதனாலதான் பேதுரு சொல்றார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. அதனால்தான் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாவ அட்டவணையானது கிரியிலே உண்டானதல்ல, மனதிலே உண்டாகிற காரியங்கள். இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுது. சீக்கிரம் வாசிங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாருங்க, மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், 1 விபச்சாரங்களும், 2 வேசித்தனங்களும், 3 கொலைபாதகங்களும், 4 களவுகளும், 5 பொருளாசைகளும், 6 துஷ்டத்தனங்களும், 7 கபடும், 8 காமவிகாரமும், 9 வன்கண்ணும், 10 தூஷணமும், 11 பெருமையும், 12 மதிகேடும் புறப்பட்டு வரும். 13. அல்லேலூயா. இதெல்லாம் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறது. தண்ணீர் ஞான ஸ்நானத்துக்காக என்னை ஒப்பு கொடுத்து நான் போய் அங்கே உட்கார்ந்து அமர்ந்திருக்கும் போது அவங்க ஒரு கேள்வி கேட்டு சொன்னாங்க, நீ உன்னுடைய பாவத்தில் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ அப்படி அனைமா யாருக்கும் இடம் கொடுக்குறதில்ல, நீங்களே கர்த்தருக்கு சொல்லின்னு விட்டுருவாங்க. அந்த நாட்களில் சகோதரர்கள் சகோதரி பாஸ்டர்லேயும், சகோதரிகள் பெரிய எல்டர் சிஸ்டர்த்திலையும் போய் தங்களுடைய உள்ளான இறுதி திறந்து பாவ அறிக்கை செய்யணும். அப்போது சொல்லும்போது கேட்கும்போது நான் சொன்னேன், நான் பாவமே செய்யலை, நான் பாவமே. ஒரு வேளை
அவங்க சொன்னாங்க, சரி நீ சொல்கிறத ஒத்துக்கொள்கிறோம், ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பாவ சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? பாவ சிந்தனை இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆக்ஷன் ஆஃப் சின் இல்லையா, நேச்சர் ஆஃப் சின்னு சொல்லுவாங்க. சுபாவம், பாவ சுபாவம். நேச்சர் ஆஃப் சின், ஆக்ஷன் ஆஃப் சின் சொல்வது நம்முடைய கிரிகளை செய்கிற பாவம். ஒருவேளை கிரிகளை நீ பாவம் செய்யாவிட்டாலும் உன்னுடைய மனதில் பாவ சிந்தை உண்டானதா இல்லையா என்று இந்த வசனத்தை கோட் பண்ணி காட்டினாங்க. என்ன வசனம்? மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்படி என்றால் வாலிப பிராயத்தில், கல்லூரி நாட்களில், நம்ம கிராமங்களில் பலவிதமான சிந்தனைகள் ஓடிக்கொண்டு தான் இருந்தது என்று சொல்லி என்னை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் என்னை அங்கீகரித்தார். ஆமேன், அல்லேலூயா. பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடும்போது இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமேன். ஏசாயா புஸ்தகத்தில் இல்லை, உபாகமம் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்போம். உபாகமம் 9:18. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த. அவன படிங்க. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும், உங்கள் சகல பாவங்களின் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். யார் இந்த அறிக்கை செய்யறாரு? மோசே சொல்றார். நீங்க எல்லாரும் என்ன செய்தீங்க? கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குறது மட்டுமல்ல, பொல்லாப்பை செய்து தேவனை விட்டு அகன்று தேவனை விட்டு தூரமா போனீங்களே என்று சொல்லி, அங்கே நான் இரவும் பகலும் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? 40 நாள் ஆண்டு சமூகத்தில் இருக்கிறேன் என்று மோசே சொல்கிறார். ஆகவே பொல்லாப்பை விட்டு நாம் விளக்க வேண்டும். பாவ சுபாவத்திலிருந்தும் பாவ கிரியையிலிருந்தும் பாவ சிந்தனையிலிருந்தும் என்ன செய்யப்படணும்? நீங்கிவிட வேண்டும். அதுதான் என்னது? அசுசி நீக்கப்படுவது. ஆமேன். எல்லா அசுசிகளையும் என்ன செய்யணுமா? நீக்கி கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மை சோதனையில் கூடாக சோதித்து அறிய ஒப்பு கொடுக்கும்போது அதற்கு விரோதமாக வேறு விதமாக நாம் செயல்படுவோம் என்றால், பொல்லாப்பை விட்டு விலகாமல் இருப்போம் என்றால் அந்த வெள்ளி தள்ளுபடி ஆகிடுமா? ஆமேன். வாசிக்கலாம். எரேமியா 6ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்றுப்போகவில்லை. பொல்லாப்பு என்ன செய்யல? அற்று போகவில்லை. பொல்லாப்பிலிருந்து விடுதலை பெறவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி என்ன வெள்ளி? புடமிடப்பட்ட வெள்ளி அல்ல, தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவாங்க. அப்படி இருக்கணுமா? நீங்கள் எப்படி யாராவது தள்ளுபடியான வெள்ளியாக இருக்கணும் அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி என்றால் பொல்லாப்பை விட்டு விலகி உங்களை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். முடிச்சிட்டீங்களா? 30ஆம் வசனம். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார். எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்க. பொல்லாப்பை விட்டு விலகாவிட்டால் தள்ளுபடியான வெள்ளியாக அவர் என்ன செய்வார்? தள்ளி விடுவார். எரேமியா 2:19 படிங்க. நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமா? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான, பாத்தீங்களா? எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று நீ உணர்ந்து கொள். அல்லேலூயா. உணர்ந்து கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு அநேகர் உணர்வில்லாதவர்களாக அவருடைய கண்கள் இருளடைந்திருக்கிறதாக நாம் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தனைகளினாலே வீணராகி அவங்களுடைய மனது எப்படி இருக்கு? 21ஆவது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தனையினாலே வீணரானார்கள்.
இருதயம் எப்படி இருக்கு? இருளடைந்தது. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது. ரொம்ப வேதனையான காரியம் இல்லையா? அந்த வெள்ளி தள்ளுபடி ஆயிற்று. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து நீர் என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடாதீர் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறாரே. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு மனம் திரும்பல் தேவை. நமக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு சின்ன ஒரு பொல்லாப்பும் நம்மை தள்ளிவிடுவதற்கு ஏதுவான இடத்துக்கு நாம் செல்லவே கூடாது. அல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழியில் 23:17 நாம் பார்க்கிறோம், நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டுமா. 23 மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நாள்தோறும் நாள்தோறும் இதோ சமயம் சாதாரணமாக ஒழுங்காக இல்லாவிட்டால் சாதகமாக இருக்கும்போது மட்டும் கர்த்தருக்கு பயப்படுது போல நடிச்சிட்டு இருக்காதபடி நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருக்க வேண்டுமாம். ஒவ்வொரு நாளும் சோதனை பாடு. 40 நாள் அந்த கோலியாத் வந்து நிற்பான். ஆமேன். ஆமாம், 40 நாள் வந்து நிற்பான். அதை சந்திக்க வேண்டும் என்றால் நாடோறும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். சில வசனங்களை வாசித்து நம்முடைய பொல்லாப்பை விட்டு விலகுவோம். என்னாகும் 11ஆம் அதிகாரம், என்னாகும் 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய சந்நிதியிலே பொல்லாப்பாய் இருந்தது. ஆமாம், முறையிடுதல், முறுமுறுத்தல், எதிர்த்து பேசுதல், சோதித்தல் எல்லாமே ஆண்டுடைய சமூகத்தில் எப்படிங்கிறது? பொல்லாப்பாக இருக்கிறது. 10ஆம் வசனம். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தருக்கும் பார்வைக்கும் அது பொல்லாதா இருந்தது. இப்போ மோசேயின் பார்வைக்கும் பொல்லாப்பாய் இருந்தது. அவங்கவுங்க கூடாரத்தில் நின்று அழுதுட்டு இருக்காங்க. பொல்லாப்பாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா? 14ஆம் அதிகாரம் என்னாகமம் 2:27 ஆகிய வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். என்ன முறுமுறுப்பு பாருங்களேன். எதுக்காக இந்த பெந்தகோஸ்தில் வந்து சேர்ந்தோமோ, எனக்கு தான் வழி இல்லை, வந்து சேர்ந்துட்டேன், எனக்கு தான் அதை இதையும் போட்டு அலங்கரிக்க முடியல, என் பிள்ளைகளுக்காவது போட்டு என்னெல்லாம் மனதில் ஓடுது இல்லையா, அதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமான பொல்லாப்பு. 27ஆவது வசனம். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை பாருங்க. இந்த பொல்லாத சபையார் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பொல்லாத சபையாரை சரி எது வரைக்கும் பொறுத்து கொள்ள இருப்பார்? இன்னும் பொல்லாங்க விட்டு நான் விளங்காவிட்டால் எது வரைக்கும் பொறுத்துட்டு இருப்பார்? பொறுத்து பார்ப்பார். அதுக்கப்புறம் தள்ளுபடியான வெள்ளியை போல தூக்கி போட்டுடுவார். எவ்வளவு பயங்கரமான காரியம். அதனால தான் தாவீது சொல்ற, என்னுடைய சம்பவத்திலிருந்து என்னை தள்ளாமலும் உன் ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்து போடாமலும் இருமென்று பப்ளிக்கா 51ஆம் சங்கீதத்தில் தன் பாவத்தை அப்படியே அறிக்கை பண்ணி விட்டுவிட்டாரே. அந்த கிருபை எவ்வளவு பெரியது பாருங்க. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 37:8. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல். என்னங்க பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல். அப்ப பொல்லாப்பு செய்யறதுக்கு முன்னாடி என்ன வருது? எரிச்சல் வருது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உன் எரிச்சல் தனிய கடவது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாப்பு செய்ய ஏதுவா இருக்கிற எரிச்சல் உனக்கு வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பொல்லாப்பு செய்கிற எரிச்சல் உனக்கு வேண்டாம். உனக்கு தான் வேண்டாம். திரும்ப சொல்லுங்க. அப்போது இந்த பொல்லாப்பு தேவனுடைய சமூகத்தில் அது அசுசியாக இருக்கிறது, அது நீக்கி போட வேண்டும். அப்போ வெள்ளி புடமிடப்படும் போது அது என்ன செய்யப்படுகிறது? அசுசி நீக்கப்படுகிறது. நீக்கணுமா வேண்டாமா? இல்லை அப்படியே இருக்கலாமா? எந்த ஒரு உலோகமானாலும் அதை எடுத்து அதுக்கப்புறம் அது இப்போ சாதாரணமாக விமானத்துக்கு ஊற்றப்படுகிற பெட்ரோலானது, அதாவது க்ரூட் ஆயில் என்கிற இடத்துலேருந்து தான் ஆரம்பமாகிறது. அதுக்கப்புறம் அதை பல விதத்தில் ரிஃபைனர்
நாமளும் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோமே, அது போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அந்த பொல்லாப்பை விட்டு விழுகிற அந்த அசுசி நீக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போம் என்றால் தேவ நோக்கு நிறைவேறும். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்து ஆலயத்தை கட்டு நெகேமியாவின் தலைமையில் ஆலயத்தை கட்டும்போதும் கூட நெகேமியாவின் புஸ்தகம் 13:17 பாருங்கள். 13:17. ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, யூதாவிலே உள்ள பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? பொல்லாத செய்தி என்ன? ஓய்வு நாளை பரிசுத்த, எல்லாரும் சொல்லுங்க, பொல்லாத செய்தி என்ன? ஓய்வு நாளை ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதும் பொல்லாப்பு தான். காலையில் கூட கேட்டோம், ஞாயிறு ஆராதனை விடக்கூடாது என்று. ஆனால் எத்தனையோ சாக்கு போக்கு சொல்லி என்னமோ நம்ம செய்கிறோம். பிரியமானவர்களே, திரும்ப அதை படிப்போம். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, பெரியவர்களை எல்டேஸை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் உண்டாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? இந்த பொல்லாத செய்கை என்ன? இந்த நாட்களில் நம்ம தீர்மானித்து மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கணும். வருகிற ஆண்டுக்கு நம்ம இப்பொழுதே ஆயத்தப்படுத்தி, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டு நீர் எனக்கு தந்தால் நான் ஒரு ஞாயிறு ஆராதனையும் விட மாட்டேன், நான் தவறாமல் ஆலயத்தில் பங்கு பெறுவேன். அது நம்ம தீர்மானம் பண்ணணும், உடன்படிக்கை பண்ணணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பொல்லாப்பு பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவதும் பொல்லாப்பு தான். ஆகவே இதை நாம் உணர்ந்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக. காது கேட்குதுங்களா? உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, ஆதியிலே கொண்டு அன்பு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு. நீ மனம் திரும்பி மறுபடியும் ஆதியிலே செய்த கிரியை செய்வாயாக. எபிரேயர் 3:12. எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான, பாருங்க, இந்த பொல்லாப்பு எல்லாமே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கிறது. படிங்க சகோதரரே, சகோதரிகளே. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயமானது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவாக உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன எச்சரிப்பு? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் ஒருவனுக்குள்ளும் உண்டாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஆயில எக்காலத்தை வை 52ஆம் அதிகாரத்தில் சத்தமிட்டு கூப்பிடு. இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி. 58:1. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. மீறுதல், பாவம் இதெல்லாமே பொல்லாப்பு. ஆகவே சத்தமிட்டு கூப்பிடு. இன்றே மனம் திரும்பி உன் மேன்மையை காத்துக்கொள்வாயாக. அசுசி நீக்கப்படணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம் எவ்வளவு மேன்மை பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து சில வசனங்களை படிச்சீங்கன்னா எவ்வளோ ஜாக்கிரதை, எவ்வளோ விழிப்பு. படிங்க. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்கும் தேவனுக்கு ஏற்ற துக்கம் நமக்கு வேண்டும். இந்த நாட்களில் ஆண்டவர் சமூகத்தில் தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ளவர்களாக நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் அது நமக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? ஆமாம். இங்கே மட்டுமல்ல, நீ வீட்டிலே போய் இந்த வசனங்களை வாசித்து ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. அது என்னென்ன கொடுக்குறது பாருங்க. எவ்வளவு நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதல், எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு பயம், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு ஆவல், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குறது. அல்லேலூயா. எவ்வளவு என்று சொல்லி
நிறைய காரியம் நாம் பார்க்குறோமே, இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து நாம் உணர்ந்து பொல்லாப்பை விட்டு விலகி அசுசி நீங்க நம்மை பரிசுத்தமாகலே தேவ பயத்தோட, இது முதல் குறிப்பு. வெள்ளி குகையில் புடமிடப்படும் போது, ஏன் புடமிடப்படும் என்றால் மண்ணில் இருந்து அது அந்த விளைகிற இடத்திலிருந்து எடுக்கப்படுகிறதுனாலே அதில் சில அசூசிகள் இருக்கலாம், அழுக்குகள் இருக்கலாம், பாவ சுபாவம் நமக்குள்ள இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஊழியமும் செய்யலாம். பல சுபாவங்கள் நமக்குள்ளே இன்னும் போராடி கொண்டிருக்கும் என்றால் அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? பொல்லாப்பாக இருக்கிறது. அது எல்லாவற்றையும் விட்டு நம்ம விலைக்கு காத்து கொண்டு மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியை நாம் செய்வோம் என்றால் எவ்வளவு ஜாக்கிரதையாய் நம்மை காத்துக்கொள்ள முடியும். ரெண்டாவது குறிப்புக்கு நாம் வருகிறோம். நீதிமொழிகள் 25:4 வசனம். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு. காலையில கூட இந்த வசனத்தை வாசித்தோம். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு. வெள்ளியிலிருந்து களிம்பை நீக்கிவிடு. நீக்கிவிடு. ஆமென். இங்கேயும் இந்த வெள்ளி புடமிடப்படும் போது அதிலிருந்து களிம்பெல்லாம் என்ன செய்கிறதா? நீக்கப்படுகிறது. களிம்புகள் நீக்க வேண்டும். இது பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிற மாம்சிக சுபாவங்கள். பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்கிற மாம்சிக சுபாவம், லௌகிக சுபாவம், இதெல்லாம் எப்படி இருக்கிறதா? களிம்பு போல. இந்த வெள்ளி என்ன செய்யணுமா? வெட்டி எடுக்கப்பட்ட பிற்பாடு அது உருக்கி அதில் இருக்கிற களிம்பு நீங்க வேண்டும். வெள்ளி மற்ற உலகங்களோடு அது சேர்ந்திருக்கும், மற்ற உலகங்களோடு சேர்ந்து இருக்கும். நான் உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகம் நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் உலகத்தோடு நாம் ஒத்து வாழ அவசியமில்லை. நாம் கிறிஸ்துக்குள் வாழும்போது, ஏனென்றால் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனை கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நாம் உலகத்தார் அல்ல. இயேசுவே சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. இதெல்லாம் நம்ம ஒட்டி கொண்டிருக்கிற களிம்புகள், லௌகீகம், ஆசை, இச்சைகள், மாம்சிக இந்த சம்பந்தமான பல காரியங்கள் நீக்கப்படணும். திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு. வெள்ளியிலிருந்து அசுசி நீக்கப்படுவது மட்டுமல்ல, களிம்பை நீக்கிவிடு. அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அப்பொழுதுதான் அது தட்டானாலே நல்ல உடைமை பிறக்கும். மாம்சிக பற்றும் லௌகிக பற்றுகளும் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமான காரியம். அது நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியத்தினுடைய மேன்மையை, தராதரத்தை குறைத்துவிடும். இல்லையா? வேதம் சொல்கிறது இல்லையா? ஒரே ஒரு செத்தை தைலக்காரனுடைய குப்பி என்ன செய்யுமா? பாரு, ஒன்று போதும். ஆகவே மாம்சீகமான பற்றுகள், லௌகிகமான காரியங்களுக்கு நாம் இடம் கூடாதபடி நம்ம முழுவதுமாக ஆண்டவரை நேசிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். ஆகவேதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின் செல்லாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். அது மட்டுமல்ல, மத்தேயு சுவிசேஷம் 10:37 வசனத்தில் என்னிலும் அதிகமாக யாரை நீங்கள் நேசித்தாலும் நீங்கள் எனக்கு பாத்திரன் அல்ல. 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. யோசித்து பாருங்க, பக்கத்தில் யோசித்து பாருங்களேன். தகப்பனையாவது தாயையாவது நேசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, என்னிலும் அதிகமாக, ஆண்டவரை விட அதிகமாக தகப்பனுக்கும் தாய்க்கும் நாம் பிள்ளைகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்டவங்களா? பாத்திரவான்களா இருக்க மாட்டோம். இதை நம்ம கை கொள்கிறோமா? ஓ, என் பிள்ளை தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடுகிறது, தான் ஆடாவிட்டாலும் சதை இருந்துட்டு போ. ஆனால் இயேசுவுக்கு பாத்திரவான் இருக்க முடியாது. இயேசுவை சொன்னார், என்னிலும் அதிகமாக யாரை நேசித்தாலும், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ உங்கள் நேசம், உங்களுடைய பாசம், பற்று எல்லாம் எப்படி இருக்கிறது?
எப்படி இருக்கிறது? எதன் மேலே? முதலாவது காட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, முதலாவது தேவனுக்கு. அதுக்கப்புறம் தான் மனைவியோ பிள்ளைகளோ குடும்பமோ சபையோ மற்ற எல்லாமே. முதல் யாருக்கு? கர்த்தருக்கு. அது நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டால் மற்றெல்லாம் ஆடட் அன்டு யூன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இல்லையா? முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அல்ல, கூட கொடுக்கப்படும். கூட கிடைக்கணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடணும். இதெல்லாம் நம்ம ஒட்டி கொண்டிருக்கிற களிம்பு போல அது என்ன செய்யணுமா? நீக்கி போட வேண்டும். வெள்ளியிலிருந்து அந்த களிம்பை நீக்கி போடு என்று சொல்லுவது நம்மை ஒட்டி கொண்டிருக்கிற பந்த பாசங்கள், இன பற்றுகள், மொழி பற்றுகள், குடும்ப பாசம், இப்போ மனைவி பிள்ளைங்களை இல்லையா முக்கியத்துவப்படுத்தி அதனால் நாம் தேவனுக்கு பின்னடைவு கொடுப்போம் என்றால் நாம் அவருக்கு பாத்திரமாக இருக்க முடியாது. ஆகானை குறித்து நாம் பார்க்கிறோம். கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னென்னா, எரிகோவின் பட்டணம் அழிக்கப்படும் போது வெள்ளி பொண்ணு வெண்கலம் இரும்பினால் செய்யப்பட்டிருக்கிற எல்லா அந்த பொருட்கள்லாம் எங்கே கொண்டு சேர்க்கப்படணும்? கர்த்தருடைய ஆலய பொக்கிஷத்தில் சேர்க்க வேண்டும். ஆனால் இந்த ஆகான் என்ன செய்தான்? இச்சித்து. யோசுவா 7:21 படி. 7:21 யோசுவா 7:21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், கொள்ளையில நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கலையும், 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது. பாருங்க, அவனுடைய இச்சை என்ன? அவன் பொருளாசை என்ன? கொள்ளையிலே நேர்த்தியான பாபிலோனிய சால்வை. காஷ்மீர் சால்வை போல. இங்கே நம்மளாம் காஷ்மீர் சால்வைன்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கே பாபிலோனிய சால்வை, அப்புறம் 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை. அவனுடைய கண் எங்கே போயிடுச்சு? பொருளாசின் மேலே போயிடுச்சு. தேவனுடைய ஊழியரோடு தீர்க்கதரிசியோடு அவன் இணைந்து இருக்க முடியல. யோசுவாவோடு இணைந்திருக்க முடியல. தேவன் பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. கட்டளை அவன் நிறைவேற்ற முடியல. அவனுடைய முடிவு என்ன? அவனுக்கு சும்மா மரணம் அல்ல, கல்லெறிந்து கொண்டான். நம்ம யாரும் கல்லெறிந்து கொள்வதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய பொக்கிஷத்தில் என்னெல்லாம் சேர வேணுமோ அதை கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்க்கணும். அப்படி அதான் 6:24 நினைக்கிறேன். 6:24 பட்டணத்தையும் அது யாவையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள். வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்த பாத்திரத்தை எல்லாம் கர்த்தரின் ஆலய பொக்கிஷத்தில் சேர்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷத்திலே சேர்க்க வேண்டிய காரியங்கள் இப்போ கூடாரத்தில் ஒளிச்சு வச்சுட்டான். விலையேற பெற்ற சால்வை, வெள்ளி இதெல்லாம் தூக்கி இச்சித்து ஒளித்து மறைத்து வைத்தானே ஆகான். அவனுடைய முடிவு என்ன? கல்லெறிந்து அவனை கொண்டது நிமித்தமாகத்தான் ஜெயம் கிடைத்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொருளாசி என்னும் விக்கிரகம் இல்லையா? பொருளாசி என்னும் விக்கிரகம் என்றே வேதம் சொல்கிறது. பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகமே நஷ்டமாகிடும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொருளாசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டது போல நாம் இடம் கொடுத்தா நம்முடைய களிம்பெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன். சிம்சோன் பெரிய பராக்கிரமசாலி, நசரேய விரதம் உள்ளவன். என்னெல்லாம் செய்தான்? பெரிய பெரிய காரியங்கள். 300 நிறைய பிடித்து வாழை கட்டி தீபத்தை ஏற்றி ஒரு நிறைய நம்ம பிடிக்க முடியாது. ஆனால் அவன் என்ன செய்தானா? பண்ணன இல்லையா? பிரியமானவர்களே, அவன் அது மட்டும் இல்லை, ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் எங்கே விழுந்து போனான்? ஸ்திரீயினுடைய மடியிலே விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14:1-2. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, யார் குமார்த்தி? பெலிஸ்தரின் குமார்த்தியாகிய ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும், சரி நமக்கு தெரியும், நேரம் இல்லை. அவன் என்ன செய்தான்? திம்னாத்துக்கு போய் பெலிஸ்தருடைய ஒரு பெண்ணை
கண்டான். அவ்வளோதான் தெரியும் இல்லையா? 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 16:4. அதற்கு பின்பு அவன் சோரே அது மட்டுமல்ல, அதோடு மட்டுமல்ல, அவன் அதற்கு பின்பு அவன் சோரே காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள இன்னொரு ஆளையும் தேடி போயிட்டான். இப்போ என்ன நடக்குது? அந்நிய ஸ்திரீயின் மேல் உண்டாகிற காரியங்கள் இல்லையா? அந்நிய ஸ்திரீனுடைய சிநேகம் அவன் என்ன செய்தது? முடிவில் கண் பிடுங்கப்பட்டது, மாவு அரைக்கப்பட்டான். கடைசியில் முடி முளைத்திருந்தாலும் கூட அவன் ஜீவன் பாதுகாக்கப்படலை. அவனோடு கூட ஏறக்குறைய 3000 பேர் மடிந்து போனாங்க. உயிரோடு இருக்கிற போது அவன் கொன்றதை பார்க்கலும் முடிவில் அவன் சாகும்போது அதிகம் பேரை கொன்றான் என்று சொன்னாலும் கூட அவனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருந்ததா? கடைசியாக ஜாபம் பண்ணால் இந்த ஒருவரே மாத்திரம், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்று சொன்னாலும் கூட அவனுக்கு திரும்பமாக கண் திறக்கப்பட இல்லை. அவன் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிந்து போனது. காரணம் என்ன? அந்நிய ஸ்திரீனுடைய சிநேகம். ஆமேன். பரஸ்திரீனுடைய சிநேகம். அது தேன் கூட்ட போல் ஒழுகக்கூடிய வார்த்தைகள் இருக்கலாம். கவனமாக இருக்கணும். வாலிபர்கள் ஆனாலும் வயோதிபர்கள் ஆனாலும் கூட நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கொரிந்து சபையில் காணப்படுகிற இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் கொரிந்து சபைக்குள்ளேயும் இருந்ததாக. ஏனென்றால் அவங்க குழந்தைகளாக இருந்தாங்க, ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரவில்லை. குழந்தைகள் என்று எண்ணி பேசக்கூடியதாக இருந்தது என்று பவுல் சொல்கிறார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படியாக அவருடைய சமூகத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, குழந்தைகளாக இருக்கக்கூடாது. குழந்தைகளை போல மாறணும்னு ஏசு சொன்னாரே ஒழிய குழந்தைகளாக இருக்க கூடாது. ஆமேன். ஓர்பால் அவனும் மோவாபிய ஸ்திரீயில் ஒருத்தி. ரூத்தும் ஓர்பாலும் மாமியாரை பின்தொடர்ந்து வர வேண்டியவர்கள். ஆனால் இந்த ஓர்பால் என்ன செய்தால் தெரியுமா? மாமியாரை முத்தம் செய்துவிட்டு அவள் தன் இனத்தாரிடத்துக்கும் தன் விக்கிரகங்களை சேவிப்பதற்கும் தன் தேவர்களிடத்திலும் போய்விட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ரூத் 1:15. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே. சகோதரி யாரு? ஓர்பால் என்ன செய்தாள்? ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே. பாருங்க, அவள் திரும்பி போய்விட்டாள். ஓர்பால் திரும்பி போய்விட்டாள். ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்திற்கும் அந்நிய தேவர்களிடத்திற்கும் அவள் ஆசரித்து கொண்டு வந்த பல காரியங்களுக்கு பழையபடியே தன் வாழ்க்கையை தொடங்குகிறதாக ஓர்பாலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் சுய ஜனங்களிடத்தில் தேடி போயிட்டான். விக்கிரகங்களுக்கும் தேவரிடத்துக்கும் அவள் திரும்பி போய்விட்டாள். அல்லேலூயா. தொடர்ந்து எலிசாவோடு கூட இருந்த கேயாசை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆமேன். நல்ல ஒரு உடன் ஊழியன் தான். ஆனால் நாகமான் சுகமாக்கப்பட்டு அவன் திரும்பி செல்லும்போது அவனோடு கூடவே இந்த எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசி ஓடி போகிறான். பாருங்க 2 ராஜாக்கள் 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர. கேயாசியை பார்த்து எலிசா சொல்றாரு, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் வாங்குறதுக்கும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வாங்குறதுக்கு இது காலமா? எப்படி இருக்கு பாருங்களேன். பொன்னோடும் பொருளோடும் உலகத்தில் செழிப்போடு இருப்பது நல்லது தான். ஆனால் காலத்தை அறிந்துள்ளாக நம்ம இப்படி நடக்க வேண்டும். கேயாசுடைய மனது எங்கே போயிடுச்சு? பொண்ணு மேலே, பொருள் மேலே, ஆஸ்தியின் மேலே. என்னென்ன வாங்கினா சொல்லுங்கள்? என்ன வாங்குறதுக்கும்? பணத்தை வாங்குறதுக்கு. வஸ்திரங்கள், ஒலிவத்தோப்பு, திராட்சை தோட்டம், ஆடு மாடு, வேலைக்காரர், காலமா? இது காலமா? அல்லேலூயா. பெரிய ஒரு ஊழியக்காரர் பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் மிக பிரபலமாகத்தான் இருந்தார்.
ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட எஸ்டேட்டில் ஒரு மலை மேலே அவர் நிறைய எஸ்டேட்டில் வாங்கி அதுக்கப்புறம் இப்போ எங்கே போனார்னு தெரியல. ஏன் காரணம் என்ன? பணத்துக்காக, பொருளுக்காக, ஆஸ்திக்காக, வஸ்திரங்களுக்காக, ஆடு மாடுகளுக்காக. சிலர் அப்படி மாட்டு பண்ணியும் கோழி பண்ணி வச்சுருக்காங்க சிலர் ஊழியக்காரங்க. ஆமாம், அப்படி தான். திருநெல்வேலியில் நான் ஒரு முறை ஒரு பாஸ்டர் போகும்போது பார்த்தா நிறைய பசு மாடெல்லாம் அங்கே வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ அவர் இல்லை, பாவம். என்னன்னு கேட்டேன். அந்த நாட்களில் ஜெயலலிதா அம்மா அவங்களுக்கு சப்போர்ட்டு, தேவர் கம்யூனிட்டிங்கிறதுனால அந்த அம்மா அவங்களுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுத்தாங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தையல் மிஷினு, அப்புறம் மாடு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கடைசியில் அது எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய் அவருடைய திருமணத்தை நான் தான் நடத்தி வைத்தேன். நான் போயிருந்தேன். ஆனால் இப்போ ஒரே ஒரு மகள் இருக்குது. அந்த மகள் பாவம் அவங்களோட சேர்ந்து அந்த பெரிய இடம் நல்ல எஸ்வி சத்திரமா இந்த இடத்துல. ஆனால் அவர் மறைந்து போனார். பாருங்கள், இந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆஸ்திக்கும் பணத்துக்கும் பல காரியத்துக்கும் இடம் கொடுப்போம் என்றால் அவருடைய வாழ்க்கை சீக்கிரம் முடிந்து போகும். கேஎஸ்சி என்னாச்சு? வாயில் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவன் காலமெல்லாம் எவ்வளவு பாருங்கள், செய்யத்தகாத ஒரு காரியத்தை செய்துட்டான். எலிசாவோடு கூட அவன் இருந்து அவன் அதை அனுபவிக்க முடியல. பாருங்களேன். கடைசியாக தோமா என்கிற ஒரு மனிதனை குறித்து புதிய ஏற்பாட்டை நான் வாசிக்கிறோம். தோமா என்கிற மனிதன் படிங்க 2 தீமோத்தேயு 4:10. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, தேமா என்பவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். பவுல் சொல்றார், தேமா என்ன செய்தான்? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து. என்ன ஆசை? இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து, பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்ன செய்துட்டான்? என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். சில பிரிவு உண்டாகிறதுக்கு சில காரணங்கள்லாம் உண்டு. நம்ம விட்டு சிலர் பிரிந்து போயிருக்கிறது சில காரணங்கள்லாம் உண்டு. நம்ம குறிப்பாக யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே தேமாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான். இந்த உலகம் ஆனது நமக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் ஒரு நிரந்தரம் அல்ல, இல்லையா? இந்த உலகம், இந்த பொருள், இந்த ஆஸ்தி ஒன்றுமே நமக்கு நிரந்தரம் அல்ல. கைவேலை எல்லாத்தும் நித்திய வீட்டை கத்து நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த 2வது குறிப்பில் களிம்புகள் என்ன செய்யப்படணும்? நீக்கப்பட வேண்டும். கத்தரை விட அதிகமாக எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த களிம்புகள் இந்த வெள்ளியிலிருந்து என்ன செய்யப்பட்டதான்? புடமிடப்பட்ட போது நீக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் புடமிடப்படும் போது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. 119 சங்கீதம் 25 வசனம். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை நீர் உயிர்ப்பியும். இந்த நாட்களில் உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம், மறுபடியும் என்னை உயிர்ப்பியும் என்று சங்கீதக்காரர் 86 சொல்கிறாரே. உண்மையிலே நாங்கள் மலிந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இன்னும் நம்ம மாம்சிக சிந்தைக்கும் மாம்சிக காரியத்துக்கும் லௌகிக காரியத்துக்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் ஆசைக்கும் இச்சைக்கும் இடம் கொடுப்போம் என்றால் களிம்பு நீக்கப்படாது. தள்ளுபடியான வெள்ளியாக மாறிவிடுவோம். ஆகவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது. இனி காலம் செல்லாது. வாசிப்போம். எரேமியா 15:19 அவர் இந்த மாதிரி உள்ள களிம்பெல்லாம் நீக்கி விடுகிறார். 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால், தீழ்ப்பானவைகளிலிருந்து விலையேற பெற்றதை நீ பிரித்து எடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். என்னுடைய வாய் போல் இருப்பாய். என்ன அருமை பாருங்க. தீழ்ப்பானையிலிருந்து என்ன செய்யணுமா? விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால் என்னுடைய வாயை போல இருப்பாய். அதனால்தான் நீதிமான்களுடைய நாவு எப்படிப்பட்டதா? சுத்த வெள்ளி. வந்துச்சா அந்த பகுதிக்கு? வெள்ளி. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. எங்க படிக்கிறோம்?
நீதிமொழிகள் 10:20. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, சுத்த வெள்ளி, அதுல எந்த களிம்பும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்த வெள்ளியாக களிம்பு நீங்க சுத்திகரிக்கிற தேவன், அசுசி நீங்க நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தர். வெள்ளி எவ்விதமாய் அசுசி நீக்கப்பட்டதோ, எவ்விதமாய் வெள்ளி இங்கே நாம் வாசித்தபடி களிம்புகள் நீக்கப்படுகிறதோ, அது உண்டான அந்த வெட்டி எடுக்கப்படுகிற விளைவுள்ள அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிற்பாடு அதனுடைய அசுசிகள் இல்லாவிட்டால் களிம்புகள் நீக்கப்படும் போது நீதிமானுடைய நாவு எப்படி இருக்கிறது? சுத்த வெள்ளி. சுத்த வெள்ளி. ஏசாயா 1:22. ஏசாயா 1:22. உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் வெள்ளி எப்படி இருக்கு? களிம்பாயிற்று. களிம்பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. தண்ணீர் கலப்பானது. இல்லையா? கத்தரை விட்டு தூரமா போனா வெள்ளி என்னாகும்? களிம்பாகும். களிப்பாகும். உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. எல்லாம் கலந்து கலப்படமா மாறிடுது. இதெல்லாம் 22 திரும்ப வாசிங்க. உன் வெள்ளி களிம்பாயிற்று, களிப்பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. தண்ணீர் கலப்படம் ஆயிடுச்சு. நான் என் கையை இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கையை நீட்டி உன்னிடமாய் திருப்பி, உன்னிடமாக திருப்பி, உன் களிம்பு நீங்க, உன் களிம்பு நீங்க, உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன்னை சுத்தமாய் புடமிட்டு, உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஆமென். ஜெபம் முடியல, ஆமேன் சொன்னாலும் ஜெபம் முடியல. இப்ப களிம்பு நீங்க, உன்னை என்ன செய்வேன்? சுத்தமாக்குவேன் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மேல் மனதுருகிற கர்த்தர். அசுசி நீக்கப்படணும், களிம்பு மாற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அதெல்லாம் நீக்கிட்டு என்ன சொல்ற? நீ எப்படிப்பட்டவன்? கீழே வாசி 26 முடிய. உன் நியாயாதிபதிகளை முன் இருந்தது போலவும், உன்னுடைய மனசாட்சி என்றால் நியாயாதிபதிகள் முன் இருந்தது போலவும், உன் ஆலோசனைக்காரரை, உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும், ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும், ஆமேன். ஆமென், நீ யாரு? நீதிபுரம் என்றும், பாலான தேசம் அல்ல, நீதிபுரம். சத்திய நகரம் என்றும் பெயர் பெறும். நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்து நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அதனால் நாம் இந்த நாட்களே இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்றால் அவர் கையை நீட்டி நம்மை நீதிபுரமாக சத்திய நகரமாக மாற்றுவார். பொறுத்து கொள்ளுங்கள். ஒன்றே ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏழை இன்றைக்கே செய்ய முடியாது. 3வது குறிப்பாக நான் வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 12:10. தானியேல் 12:10. நாம் புடமிடப்படும் போது உண்டாகிற மாற்றங்கள் 3வது. முதலாவது அசுசி நீக்கப்படுகிறது, 2வது களிம்புகள் அகற்றப்படுகிறது, 3வது வெண்மையாக்கப்படுகிறது. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, 12:10. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். பாருங்க, புடமிடப்பட்டவர்களாக விளங்குவார்கள். அப்போ என்ன நடக்கு? அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு, அப்போ புடமிடப்படுதல் மூலமாக நாம் எப்படி ஆகிறோம்? சுத்தமும் வெண்மையாக்கப்படுகிறோம். சுத்தமும் வெண்மையுமாக மாற்றப்படுகிறோம். அப்போ புடமிடப்படுதல் வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும், பாருங்களேன், அறிவாளிகளை புடமிடுகிறதற்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் வெண்மையாக்குறதற்கும். அல்லேலூயா. அப்போ யாரை அவர் சுத்திகரிக்கிறார், வெண்மையாக்குகிறார்? அறிவாளிகளை புடமிடுகிறதுக்கும் சுத்திகரிக்கிறதுக்கும் வெண்மையாக்குறதுக்கும் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இல்லையா? புடமிட்டு வெண்மையாக்கி சுத்திகரித்து நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறணும். இந்த தேவனுடைய மனதில் இருக்கிற நோக்கம். கர்த்தருடைய மனதை விளங்கி கொண்டு மனத்தாழ்மையோடு அதுக்கு இசைந்து யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறோமோ அவங்க தான் அறிவாளிகள். யார் அறிவாளியாம்? கர்த்தருடைய மனதை, சிந்தையை, நோக்கத்தை விளங்கி கொண்டு மனத்தாழ்மையுடன் அதுக்கு இசைந்து
ஒப்பு கொடுக்கிறவர்கள் தான் அறிவாளிகள். ஆக அறிவாளிகளை சுத்திகரிக்கிறதுக்கும் வெண்மையாக்குறதுக்கும் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம், அதில் முதலாவது கர்த்தருடைய மனதை விளங்கி கொண்டு மனத்தாழ்மையுடன் அதற்கு இசைந்து ஒப்பு கொடுக்கிறவர்களே அவருடைய பார்வையில் அறிவாளிகள். இப்போ படிங்க ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல். சரி, வெண்மையாகும் இல்லையா? வெண்மை ஆகும். பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது? சுத்திகரிக்கப்பட்டு வெண்மை என்பது உள்ளான ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஜிபால் அல்ல, வெள்ளை வஸ்திரத்தில் அல்ல, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவது. வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறாரே. ஆகவே வெண்மை என்பது உள்ளான பரிசுத்தம். அது மட்டுமல்ல, அது பிரதிஷ்டையின் ஜீவியமாகவும் இருக்கிறது. அதைத்தான் இங்கே நான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஏசாயா 10. ஆதலால் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரிய ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். சரி, புலம்பல் 4:7. புலம்பல் 4:7 வசனத்தினை வாசித்து முடிக்கலாம். அவருடைய நசரேயர் உறைந்த மலையை பார்க்கிலும் சுத்தமும் பாலை பார்க்கிலும் வெண்மையும், சுத்தமான பாலை பார்க்கிலும் வெண்மையான ஒரு அனுபவம். வெண்மை என்பது உள்ளான ஒரு பரிசுத்த ஜீவியத்தை குறிக்கிறது. பிரதிஷ்டை என்பது வெளிப்படையான தோற்றம். நம்முடைய ஜீவியத்தில் புறம்பான தோற்றத்தை கர்த்தர் வெறுக்கிறார். நமது ஆண்டவர் உள்ளான அழகை விரும்புகிறார். ஏசாயா உன்னத பாட்டு 5:10 நம்முடைய நேசரை குறித்து நாம் பார்க்கிறோம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். 5:10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். 10,000 பேர்களிலும் சிறந்தவர். அப்ப பாருங்களேன், என் நேசர் எப்படிப்பட்டவர்? வெண்மையும் சிவப்புமானவர். வெண்மை உள்ளான பரிசுத்தம். பிரதிஷ்டை என்பது வெளிப்பிரகாரமான காரியங்கள். அல்லேலூயா. தானியேலும் யோவான் சுவிசேஷத்திலும் நம்ம வாசிக்கிறபடி தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தானியேல் 7:9. தானியேல் என்ன சொல்கிறார்? 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல, அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும், ஆமென், பஞ்சை போல துப்புரவாகவும். எவ்வளவு அருமை பாருங்க நேசருடைய அனுபவம் வெளிப்படுத்தல் 1:14 கூட யோவான் அப்போஸ்தலன் கண்ட காரியம், அவருடைய சிரசு, அவருடைய மயிறு எல்லாமே ஒரு விசேஷித்தமாக இருக்கிறதாக அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேலும் சொல்லியிருக்கிறாரு, யோவான் அப்போஸ்தலனும் சொல்லியிருக்கிறார். சிரசும் அந்த மயிரும் என்று சொல்வது சிந்தனையின் மண்டலம்தான் சிரசு. தலையில் சிந்தனை இல்லையா? சிரசு சிந்தனையின் மண்டலம். சிந்தனையே முக்கியம் இல்லையா? சிந்தனை மண்டலம் ஜீவியத்தின் தரம் அங்கு தான் தெரியும். சிந்தனை இல்லையா? ப்ரோவர்ப்ஸ் நீதிமொழியில் 23:7 சீக்கிரம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ சிந்தனையின் மண்டலம் அது சிரசு இல்லையா? ஆகவே எந்த பிரசங்கி 9:8 மார்க் 9:3 சீக்கிரம். வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும், உங்கள் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. அப்படின்னா வெள்ளையாயின்னா உன் வஸ்திரம் எப்படி இருக்கணும்? வெள்ளையாயும். யுவர் கார்மெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஒயிட்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லை, வெள்ளையாக இருக்கணும். எப்படி அது வெண்மைன்றதுக்கு ஒரு உதாரணம். மார்க் 9:3 அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல், மறுரூப மலையில தானே அப்படி வஸ்திரம் உறைந்த. ஆகவே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மை என்பது நாம் சுயமாக நம்மை பரிசுத்தம் செய்து கொள்ள முடியாது.
நம்மை நாமே ஆண்டவருக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது தான் இந்த பரிசுத்தம் நமக்கு விளங்கும். லேவியராகமம் 20:8, 1 தெசலோனிக்கேயர் 5:23, 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக, உங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார். லேவியராகமம் 20:8, என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடுவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ரோமர் 6:22 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு வரும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். படிச்சிருங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 51:7 சங்கீதக்காரன் சொல்கிற, என்னை கழுவும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்சுவோமாக, போராடி ஜெபிப்போமாக, நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போமாக. அப்படி செய்தால் நம்முடைய ஜீவியம் பஞ்சை போல வெண்மையாக மாறும். அந்த வெள்ளியானது எப்படி இருக்கிறது? புடமிடப்படும் போது வெண்மையாக மாறுகிறது, அதிக பிரகாசமாக, அதிக விலையேற பெற்றதாக மாறுகிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் புடமிடப்படுதல் மூலமாக உண்டாகிற மாற்றங்கள், முதலாவது என்ன? அசுசி நீக்கப்படுகிறது. இரண்டாவது கழிவுகள் நீக்கப்படுகிறது. மூன்றாவது இந்த புடமாக்கப்படுதல் மூலமாக நாம் வெண்மையாகிறோம், இன்னும் வெண்மையாகிறோம், இன்னும் பரிசுத்தப்படுகிறோம், பரிசுத்தமாகிறோம், இன்னும் பரிசுத்தமாகட்டும். அசுத்தம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறபடி இன்னும் 4 குறிப்பு இருக்கிறது. அடுத்து எனக்கு எப்பொழுது இடம் கொடுக்குறார்களோ அப்பொழுது கர்த்தர் சித்தமானால் மண்டே ஈவினிங் தான் எனக்கு அடுத்த பகுதி. தவறாமல் வாங்க. அடுத்த 4 பகுதியும் நம்ம கண்டிப்பாக கேட்கணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அழைத்தாரே சுவிசேஷத்தினால் அடைய தேவ சாயலதை, அழைத்தாரே சுவிசேஷத்தினால் அடைய தேவ சாயலதை, பயத்துடனே பரிசுத்தம் அதையே, பயத்துடனே பரிசுத்தம் அதையே பாரினில் பூரணமாக்கிடுவோம், பாரினில் பூரணமாக்கிடுவோம். மகிபனையே அனுதினமே மகிழ்வுடனே துதித்திடுவேன், தினம் மகிழ்வுடனே துதித்திடுவேன். மகிபனையே அனுதினமே மகிழ்வுடனே துதித்திடுவேன், தினம் மகிழ்வுடனே துதித்திடுவேன். நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனாய்
நீங்கவும் குணப்படவும் தேவன் எங்கள் மேல் இரக்கமாய் இருந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நாம் புடமிடப்படும் போது உண்டாகும் மாற்றங்கள் என்ன என்கிற இந்த தலைப்பு திங்கட்கிழமை மாலையில் கத்தை சித்தமனால் தொடரும். ஜெபத்தோடு வாங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு